அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகே. உலகம் யாவையும் தம்புள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நிக்கலும் நீங்களா அலைகிலா விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சேர்ந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால். பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரன் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ராமாயணத்திலிருந்து ஒரு கதையை பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்திலே எந்த இடத்திலே விட்டோமோ அந்த இடத்திலே இருந்து பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்திலே எந்த இடத்துல விட்டோம்? ஆஞ்சநேயனாக விளங்கக்கூடிய அனுமன் சீதையை தேடி இலங்கை சென்றான். அசோகவனத்திலே சீதையை கண்டான். சீதையிடத்திலே கணையாழியை கொடுத்து சூடாமணியை பெற்றான். பிறகு திரும்பி வருகிற போது அங்கே ஒரு அடையாளத்தை காட்டிவிட்டு வந்து என்பதற்காக அசோகவனத்தை அழித்தான். அப்பொழுது எத்தனையோ பேர் வந்து அங்கே பார்த்தார்கள். அத்தனை பேரையும் அங்கே அழித்து அந்த அரக்கர்களை எல்லாம் அழித்து ஒழித்தான். பிறகு இந்திரஜித் என்று சொல்லக்கூடியவன், நான் இப்போது அந்த குரங்கிடத்திலே போரிடுகிறேன், அந்த குரங்கை கட்டி இழுத்து வருகிறேன் என்று சொல்லி ஆணையிட்டு விட்டு அங்கே இருந்து புறப்பட்டான். யார்? இந்திரஜித்து ராவணத்திலே இருந்து விடைபெற்று புறப்பட்டான். அப்படி புறப்பட்டு வந்தபோது அந்த இந்திரஜித்துக்கும் அனுமனுக்கும் சண்டை நடந்தது. கடைசியிலே அவன் எல்லாம் விழுந்தான். எல்லா ரத கஜம் துரகம் பதாதி என்று சொல்லக்கூடிய அத்தனை போர்ப்படைகளும் எழுந்து விட்டான் இந்திரஜித்து. கடைசியிலே வானத்திலே மறைந்தான். ஒரே ஒரு பிரம்மாஸ்திரத்தை கையில் வைத்தான். இந்த பிரம்மாஸ்திரம் என்பது பாம்பு போல் உருவமாக இருக்கும். பாம்பு அணை, அது பாம்பு அஸ்திரம். அந்த அஸ்திரம் இருக்கும்போது அஸ்திரமாக இருக்கும், அதாவது அம்பாக இருக்கும். புறப்படுகிற போது அம்பு, போய் சேருகிற போது அது உடனே பாம்பாக மாறி எதிரி ஆளையை கட்டிவிடும். ஆகவே அப்படிப்பட்ட முறையிலே பிரம்மாஸ்திரத்தை விட்டான். பிரம்மாஸ்திரம் நேராக போய் கட்டியது. அந்த பாம்பு கட்டிய காரணத்தினால் என்ன செய்தான்? இந்த பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்பட வேண்டும் என்று அனுமன் நினைத்தான். சரி, இந்த பிரம்மாஸ்திரத்தை கட்டி நம்ம எங்கே இழுத்து கொண்டு போவான்? ராவணத்தில் இழுத்து கொண்டு போவான். அப்படி ராவணனை இழுத்து கொண்டு போனால் ராவணனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ராவணனுக்கு சில அறிவுரைகளை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்படி அவன் அந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனை அங்கேயே போட்டு தள்ளிவிட்டு நாம் இங்கிருந்து புறப்படலாம் என்ற எண்ணத்திலே அவன் இருந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே எல்லோரும் கட்டி இழுத்து கொண்டு ராவணன் முன்னாலே அனுமனை கொண்டு வந்தார்கள். அப்போது அவன் யார் நீ என்று கேட்டான். எத்தனையோ கேள்வி கேட்டான். நேமியோ குலிசையோ நெடுங்கண்ணிச்சியோ தாமரை கிழவனோ தருகன் பல்தலை பூமிதான் கருவனோ பொருள் முற்றும் ஒரு நாமமும் உருவமும் கறந்த நன்னினாகாய் நன்று செத்துயிர்கவர் நீலக்காரனோ குன்றிசை தைல்வரை எழுந்த கொற்றனோ தென்திசை கணவனோ திசை நின்ற ஆட்சியர் என்று இசைக்கின்றவர் யாருள் யாவன் நீ? யாரப்பா நீ? அந்தனர் வேள்வியின் ஆக்கி யானையின் வந்துரை விடுத்ததோர் வயவம் பூதமோ முந்தூறு மலருடன் இலங்கை முற்றுரை சிந்தனை திருத்தியை தருகன் தெய்வமோ அப்படின்லாம் கேட்டுட்டு கடைசியில் கேட்குறான், நீ யாருன்னு தெரியலையப்பா, குரங்கு வடிவத்தில் வந்திருக்கிற நீ இவ்வளவு பேரே அழித்து கொன்று குவித்திருக்கிறாய் என்று சொன்னால் நீ சாதாரணமானவன் அல்ல. நீ குரங்கு வடிவத்திலே வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை படைத்த ஒருவன். யார் நீ? யாரை நீ? என்னை இங்கே இது காரணம் ஆர்வனை விடுத்தவர் அறிய ஆணையால் சோர்விலை சொல்லிது என்ன சொல்லினான் வேரோடும் அமிர்தம் போல் வழங்கினான். ஆக இத்தோடு நாம் நேற்றைய தினத்தில் கதையை பார்த்தோம். விட்ட இடத்துலேருந்து இப்போ கதையை பார்க்குறோம். யாரை நீ? என்னை இங்கே இது காரணம் ஆர்வனை விடுத்தவர் அறிய ஆணையால் சோர்விலை சொல்லிது என்ன சொல்லினான் வேரோடும் அமிர்தம் போல் வழங்கினான். யார்தான் நீ? எதற்காக இங்கே வந்திருக்கிறாய்? நீ வந்திருக்கிற காரணம் என்ன? உன்னை அனுப்பவர்கள் யார்? யாருடைய ஆணையினால் இங்கே வந்திருக்கிறாய் என்பதையெல்லாம் சொல்லு என்று சொல்லி சொன்னானோ. யார்? ராவண வேரோடும் அமிர்தம் போல் வழங்கினார். வேரோடு அவனுடைய புழையெல்லாம் விழுங்கிவனாக விளங்கக்கூடிய ராவணன் கேட்டானா அந்த ஆஞ்சநேயரை பார்த்து. அப்பொழுது ஆஞ்சநேயராக விளங்கக்கூடிய அந்த அனுமன் சொல்கிறார், சொல்லிய அனைவரும் அல்லன் சொன்னா புல்லிய வலியினோர் ஏவல் பூண்டிலேன் அல்லியம் கமலமை அணைய சிங்கனூர் வில்லிதன் தூதன்யான் இலங்கை மேயினேன். அட போயா, நீ பிரம்மாவான்ற, மகாவிஷ்ணுவான்ற, சிவனான்ற, ஆதிசேஷனான்ற, பெரிய வேத அந்தனர் வெளியில் வந்த பூதமான்ற, முருகனா விநாயக பெருமானன்ற, யாரை என்ன என்றெல்லாம் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நான் யார் தெரியுமா? சொல்லியே அனைவரும் அல்லன். நீ யார் யாருன்னா சொன்னியோ அவங்களுடைய தூதன் அல்ல நான்.
சொன்னால் புள்ளிய வலியனோர் எவள் கொண்டிலேன். நீ சொன்ன அந்த ஆளுங்கள்லாம் சாதாரண புள்ளிய வலிமை சாதாரண வலிமை படைத்தவங்கயா. அவங்களெல்லாம் அவங்களே பார்த்து அவங்களே தூதன் நீ கேட்குற. நான் யாருடைய தூதன் தெரியுமா? அள்ளியம் கமலமே அணைய செங்கன்னூர் வல்லிதன் தூதன் யான் இலங்கை மேய்கினேன். அள்ளிமலரி போன்ற தாமரை மலர் போன்ற முகம் படைத்த செங்கன் படைத்த அருமையான ஒரு அழகு முகனாக விளங்கக்கூடிய ஒரு மன்மதனைப் போல் காட்சியளிக்கக்கூடிய ஒரு மனிதனாக விளங்கக்கூடிய கையிலே வில்லியம் அம்மையை வைத்து கொண்டிருக்கூடிய ஒரு வில்லிதன் தூதன் யான் இலங்கை வேணும். ஒரு வில்லியா, அதாவது வில்லையும் அம்பையும் கையில் வைத்து கொண்டிருக்கூடிய ஒரு ஒரு மனிதனுடைய ஆணையினாலே நான் இங்கே வந்திருக்கிறேன் என்றான். அணையவன் யாவர் என்று அருதியோகளோ. அட யாரியா இந்த தெய்வங்களில் பேரெல்லாம் சொன்னால் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு வில்லையும் அம்பையும் கையில் வச்சுனுடைய தூதன் சொல்கிறியே, அவன் யாருன்னு தெரிஞ்சுன்னு நீ விரும்புறியா? சொல்கிறேன்டா கேள்டா ராவணான்னு சொல்லி அங்கே ராவணத்திலே அனுமன் பேசுகிறான். தேவரும் பிறரும் மல்லன், நீ சொன்ன மாதிரி வந்திருக்கிற நான் யார் என்று சொன்னால் தேவரும், என்னை அனுப்பியவன் யார் என்று சொன்னால் தேவரும் பிறரும் அல்லன். தேவர் அல்லாத மற்றவர் அல்ல. திசை களிர் அல்லன். அஷ்டதிக்கு பாலர்கள் என்னை அனுப்பினார்களான், அவங்கள அனுப்பலை. திக்கின் காவலர் அண்ணன், அஷ்டதிக்கும் காவல் காக்கக்கூடிய அவர்களை அனுப்பவில்லை. ஈசன் கைலையும் கிரியும் அல்லன். கைலையும் கிரி ஆண்டு கொண்டிருக்கூடிய ஈசனாய் விளங்கக்கூடிய சேவருமானும் என்னை அனுப்பவில்லை. மூவரும் மன்னன். யாரே பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடிய 3 பேரில் யாரும் என்னை இங்கே அனுப்பலை. மற்ற முனிவரும் மல்லன். யாராவது பெரிய முனிவர்கள் சாபம் கொடுக்கக்கூடிய முனிவர்கள் என்னை அனுப்புகிறாங்கன்னா அப்படியும் அனுப்பலை. எல்லை பூவலை தேண்ட தசரன் போல்வன் ராமன். என்னை அனுப்பியவன் யாவன் தெரியுமாயா? அந்த அயோத்தியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்ட தைரதன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனுடைய புதல்வனாக விளங்கக்கூடிய ராமன் என்பது அவனுடைய பேருப்பா. ஆக அந்த ராமன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய தூதுவனாக நான் வந்திருக்கிறேன். ஆக இப்படிப்பட்ட கடவுளுடைய பெயரெல்லாம் சொல்லி அவங்களுடைய தூதுவனான்னு கேட்குறேன். நான் சாதாரண ஒரு மனிதனாக விளங்கக்கூடிய ராமன் என்று சொல்லக்கூடிய பெயருடைய ஒரு மனிதனுடைய தூதுவன் நான் என்று சொன்னான். மூலமும் நடுவும் மற்றும் இல்லதோர் உம்மைத்தாயே காலமும் கணக்கும் நீத்த காரணன். கைவில் ஏந்தி சூலமும் தூரி சங்கும் கிரகமும் துறந்து தொல்லை. ஆலமும் மலரும் வள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். அவன் யார் தெரியுமா? அந்த ராமன் சொல்கிறானே, அவனை சாதாரண மனிதன் நினச்சியா? அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? மூலமும் நடுவும் நீரும் இல்லதோர் உம்மைத்தாயே. அவனுக்கு மூலமே கிடையாதுயா. அவன் எப்போ பிறந்தான், எப்போ வளர்ந்தான், எப்போ சொன்னான்னு செய்ய முடியாது. மூலமே இல்லாதவன் அவன். ஆதி மூலம்னு பேர். ஆக மூலமும் நடுவும் மீறும். அவனுக்கு முதல் எடை கடை என்பது எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவன் இல்லதோர் உம்மைத்தாயே காலமும் கணக்கும் தீர்த்த காணன். இறந்த காலம், நேர்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய எந்த காலத்திற்கும் கட்டுப்படாதவன். கைவில் ஏந்தி சூலமும் தேரி சங்கும் கரகமும் துறந்து, கையிலே வில்லை ஏந்தி கொண்டு சூலத்தை திறந்து, சக்கராயத்தை திறந்து, சங்கை திறந்து மற்றும் வேலாயுதம் எல்லாவற்றையும் திறந்து விட்டு, தொல்லை ஆலமும் மலரும் வள்ளி பொறுப்பும் விட்டு. ஆலம் என்று சொன்னால் அங்கே அலரும் மனமும் வெள்ளி பொறுப்பும், அதாவது வெள்ளி பொறுப்பிலே இருக்கக்கூடிய சிவனும் அல்ல, தாமரை மலரிலே விட்டிருக்கக்கூடிய பிரம்மாவும் அல்ல, அடுத்து பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பரந்தாமனும் அல்ல. அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒருத்தன் அயோத்திக்கு வந்தான். அவன் யார் என்று சொன்னால் மும்மூர்த்திகளுடைய ஒரு உருவே ராமன். ஆக பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய, பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளுடைய ஒரு உருவாக வந்திருப்பவன் தான், அயோத்தியிலே வந்திருப்பவன் தான், அவன்தான் ராமன் என்று பெயர் படைத்தவன். அன்னவர்க்கு அடியேன் செய்வேன், அன்னவர்க்கு அடிமை செய்வேன், நான் மின்மின்னேன். அப்படிப்பட்ட ராமனுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். அந்த என்னுடைய பெயர் என்னன்னா அனுமன் என்பது என்னுடைய பெயர். நன்னுதல் தன்னை தேடி நாற்பெரும் திசையும் கொண்ட மன்னரில் தென்பார் வந்த தானைக்கு மன்னன் வாலை தன்மகன் அவன் தன் தூதன் வந்தனன் தனியேன் என்றான். ஆக அந்த ராமனுடைய மனைவியாக விளங்கக்கூடிய சீதாபிராட்டியை நீ அபகரித்து கொண்டு வந்து விட்டாய், நீ கடத்தி கொண்டு வந்து விட்டாய். ஆகவே அப்படிப்பட்ட சீதையை தேடி போவதற்காக 4 திசைகளிலேயும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று சொல்லக்கூடிய 4 திசைகளையும் 4 படைகளையும் நான் இருக்கிற பொற்படைகளை 4ஆக பிரித்து அனுப்பினான் ராமன். அதில் தென் திசையை நோக்கி நான் வந்தவன் நானே. மன்னரில் தென்பால் வந்த தானைக்கு மன்னன், தென்பால் வந்த தானைக்கு இருக்கிறானே, தென்பால் வந்த அந்த போர்ப்படைக்கு தளபதியாக விளங்கக்கூடியவன் யார் தெரியுமா? அவன்தான் வாலி தன்மகன் அங்கதன் தூதன் வந்தேன் தனியேன் என்றான். வாலியினுடைய மகனாக விளங்கக்கூடிய அங்கதன் இருக்கிறானே, அந்த அங்கதன் தூதனுப்பி நான் இந்த இலங்கைக்கு வந்திருக்கிறேன்னா. உடனே அவன் பார்த்தான் வாலியானவன் தன்னுடைய வாலினாலேயே அங்கே ராவணனை கட்டி அவனை தரதரை என்று இழுத்து கொண்டு போய்
கிஷ்கிந்தா மலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகன் அங்கதனுக்கு இதோ பாடுற 10 தலை பூச்சின்னு காட்டினவன் யார்? வாலி. ஆகவே அப்படிப்பட்ட வாலியினுடைய மகன் அங்கதன், அந்த அங்கதன் அனுப்பிய தூதன் நான் இங்கே தனியாக ஒருவனாக வந்திருக்கிறேன்னா. உடனே என்ன பண்ணான்? வாலின்னு பார்த்த உடனே அவனுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னாக்கா இடத்துலையும் தோற்காதவன், அந்த வாலியிட்ட மட்டும் தோற்றவன். ஏன்னா வாலியினுடைய எதிரில் எவன் வந்தாலும் அவனுடைய பலம் பாதி பலம் அவனுக்கு போயிடும், மீதி பலத்தை வச்சு ஜெயிச்சிருவான். ஆகவே இந்த விஷயம் தெரியாத ராவணன் என்ன பண்ணான்? வாலியிடத்திலே மோதினான். அதனால் வாலி எதிரிலே வந்தவுடனே ராவனுடைய பாதி பலம் போயிடுச்சு. அதனால் அவன் வாலியிலே கட்டி கொண்டு போய் இழுத்து அங்கதனுக்கு 10 தலை பூச்சின்னு காட்டினான். ஆகவே அந்த வாலியின் மீது மட்டும் அவனுக்கு எப்பொழுதுமே பயம் உண்டு. அதனால் வாலியினுடைய மகன் அங்கதனுடைய தூதுன்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணான்? வாலி நலமா என்று ராவணன் கேட்டான். கேட்ட உடனே சொன்னான், யோ வாலி நலமா என்று கேட்கிறாய்? வாலி நீ கடத்தி கொண்டு வந்த, அதாவது நீ சீதையை கடத்தி கொண்டு வந்தாய். சீதையை தேடி தென்திசையாக நாங்கள் வந்தோம். வருகிற போது இருளை மலையிலே சுக்கிரீவனும் நானும் மற்ற அமைச்சர்களும் இருந்தோம். அந்த நேரத்திலே இங்கே ராம லக்ஷ்மணர்கள் தேடி வந்தார்கள். அவர்களோடு பேசி கொண்டிருக்கிற போது, அவர்களுக்கு உணவு கொடுக்கிற போது, என்னுடைய மனைவி உன்னுடைய மனைவி எங்கே என்று கேட்டபோது, என்னுடைய மனைவியை என்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய வாலி கவர்ந்து விட்டான், ஆட்சியையும் எடுத்துக்கொண்டான். ஆகவே என்னை துரத்தி விட்டான். இந்த மலைக்கு வந்ததனால் நான் தப்பி பிழைத்தேன். இந்த மலையிலே வந்தால் அவனுடைய தலை சுக்குநூறு ஆகிவிடும் என்ற காரணத்தினால் அவன் வரவில்லை. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சுக்ரீவன் ராமனிடத்திலே சொன்னான். ஆகவே விருந்து உபச்சாரம் செய்தபோது மனைவி வந்து பரிமாறுவதால் என்னுடைய மனைவியை என்னுடைய அண்ணன் கவர்ந்து கொண்டான்னு சொன்னதனால் என்னுடைய மனைவி செய்தியை பிறகு மீட்டுக் கொள்ளுகிறேன். உன்னுடைய மனைவி உரிமையை உடனே மீட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நேராக வாலியிடத்திலே சென்று வாலியிடத்திலே போரிவிட்டு, உன்னை வாலிலேயே கட்டி கொண்டு சென்றானே அந்த வாலியை ஒரே ஒரு அம்பாலை வீழ்த்தி வந்தான் இந்த ராமன் என்று சொல்லி, அந்த ராமனால் அனுப்பப்பட்ட தூதுவர்களிலே அங்கதன் ஒருவன், அந்த அங்கதனுடைய தூதுவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று செய்திகளையெல்லாம் அந்த அனுமன் ராவணத்திலே சொன்னான். வாலிசை விடுத்த தூத வாலிவல் என்கொள் என்றான். அப்பொழுது ராவணன் இலைமலையில் என்ற நிகழ்ச்சிகளையெல்லாம் சொன்னான். தன்னை விரும்பாத மாட்டான் மனைவியை சரி எடுப்பது அருணதி என்று. தன்னை விரும்பாத மாட்டான் மனைவி சிறையெடுப்பது அருணதியா என்று அங்கே அனுமன் கேட்டான். மறந்தும் பெருங்கேடு சூழற்கே சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்களே. யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் செய்யக்கூடாது, கெடுதல் செய்தால் அறம் அவளை அழித்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார்களே. இப்படி அறம் கட்ட செயலை நீ செய்து கொண்டிருக்கிறாயே. அரண்கடை நின்றாருள் எல்லாம் பெருங்கடை நின்றாரின் பேதையாரில். அறனில்லாத செயல்களை எத்தனை செய்யலாம், ஆனால் இன்னொருவனுடைய வீட்டிலே அவனுடைய மனைவியை போய் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருப்பது அது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு செயல். அரண்கடை நின்றாருள் எல்லாம் பெருங்கடை நின்றாரின் பேதையாரில். அவனை போல பைத்தியக்காரனுங்க அவனுமே இல்லை. எளிதனே இல்லிருப்பான் ஏதும் விஞ்ஞான்றும் விளையாது நிற்கும்படி. எளிது என்று சொல்லி அடுத்தவனுடைய மனைவியோடு கள்ள தொடர்பு வைப்பவன் எப்போதும் பழிபாவத்தோடு இருந்து கொண்டிருப்பான். அடுத்து பகை பாவம் அச்சம் பழி என 4 மிகவும் இல்லறப்பான்கள். தன்னுடைய மனைவியை விட்டு அடுத்தவனுடைய மனைவியோடு கள்ள தொடர்புகளை வைத்து கொண்டிருப்பவன் அவனுக்கு எப்போதும் பகை இருந்து கொண்டே இருக்கும். அவனை பாவம் சூழ்ந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு எப்போதும் அச்சம் உள்ளத்திலே இருக்கும். அவனுக்கு எப்பொழுதும் பழி அவனை விட்டு போகாது என்று பெரியவர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்களே. இது உனக்கு தெரியாதா? பெண்மனை நோக்காத பேராண்மை சான்றவர் காரணன்றோ அன்ற விடத்து ஆண்மை உடையவன் பேராண்மை உடையவன் வீரன் தீரன் பராக்கிரமசாலி என்று சொல்கிறார்களே. எவன் தெரியுமா வீரன் தீரன் பராக்கிரமசாலி? இன்னொருடைய மனைவியை தவறான கண்ணோட்டத்திலே பார்க்காமல் எவன் ஒருவன் சகோதர உணர்வோடு பார்க்கிறானோ அவன்தான் வீரனே தவிர மற்றவனெல்லாம் வீரன் அல்ல. பெண்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அருணன்றோ அன்று படைத்து ஆன்ற ஒழுக்கு. நலக்குரியார் யாரெனின் நாமநேர் வைப்பில் பிறர்க்குரியால் தோல் தோயாதார். பிறர்க்கு உரிவளாக விலகக்கூடிய பிறருடைய மண்ணுண்டிய தோலை எவன் தோயாமல் இருக்கிறானோ அவன்தான் நலத்துக்குரியவன், நன்மைகள் பெறக்கூடியவன். மற்றவனுக்கெல்லாம் நன்மைகள் வராது, தீமைகள் தான் வந்து கொண்டு இருக்கும். ஆகவே காமநேர் வைப்பெண் கடந்து கொண்ட உலகில் அருண்மறையான் நல்ல செய்யணும் பெண்மறையான் பெண்மையை நயவான் என்று. அறநல்லாத செயல்களை எது ஒன்றாலும் செய்யலாம், ஆனால் என்னுடைய மனைவியை நயக்கக்கூடிய அந்த செயல் மிகப்பெரிய தீமையான செயல். அறநெறியில் நிற்காமல் அறமில்லாத செயல்களை செய்தாலும் பெண்ணுக்கு உரியாளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது.
இப்படிப்பட்ட நீதி வாசங்களை நெஞ்சில் நிறுத்துக, பெரியோர்கள் சொன்ன வாசங்களை நீ மனத்திலே பதித்து வைத்துக் கொள்க என்று சில அறிவுரைகளை அனுமன் ராவணனுக்கு கூறினான். சேதையை விடுக்காவிட்டால் உன் உயிர், உன்னுடைய சுற்றம் எல்லாம் அழியும் என்று சுக்ரீவன் இடத்திலே தகவல் சொல்லி அனுப்பியிருக்கிறான் என்று அனுமன் ராவணத்திலே கூறினான். ஆதலால் தன் அரும்பெறல் செல்வமும் ஓதுவல்களையும் உயிரும் பெற சீதையை தருக என்று செப்பினன். சூரியான் மகனுக்கு என சொல்லினான். சூரியனுடைய மகனாக விளங்கக்கூடிய சுக்ரீவன் எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறான். அவன் ராமனோடு அங்கே இருந்து கொண்டிருக்கிறான் நெல்லை மலையிலே என்கின்ற தகவல்களையெல்லாம் சொன்னான். சரி என்று எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, நீ சொன்ன அறிவுரையெல்லாம் நல்லதுதான், ஆனாலும் அந்த அறிவுரைகளை கேட்கக்கூடிய நிலைமையிலே நான் இல்லை. நீ தூதனாக வந்த நீ அரக்கரை கொன்றது ஏன்? நீ தூதனாகத்தானே வந்திருக்கிறாய். நேராக என்னிடத்திலே வந்து பார்க்க வேண்டும் அல்லவா? பார்த்து என்ற அறிவுரைகளை சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? நீ அரக்கர்களை எல்லாம் ஏன் கொன்றாய்? என்னை காட்டுவார் இன்மையாகல் கடிகாமனை வாட்டினேன், என்னை கொல்ல வந்தவர்களை வீட்டினேன். ராவணனை போய் நான் எங்கே தேடுறது? எங்கே தேடுவேன்றாங்களே, அதை போல் நான் எங்கே போய் ராவணனை தேடுறது? ராவணனுடைய அரண்மனை அவ்வளோ சீக்கிரமாக போய் நுழைந்துவிட முடியுமா? ஆகவே இந்த அசோகவனத்தை அழிக்க வேண்டும். அழித்தால் அரக்கர்கள் எல்லாம் ஓடி வந்து என்னை அடிக்க வருவார்கள். அப்படி அவர்களையும் அடித்தால் பெரிய அரக்கர்கள் வருவார்கள். அவர்களையும் அடித்து வீழ்த்தினால் போர்ப்படை தளபதிகள் வருவார்கள். அவர்களையும் வீழ்த்தினால் இன்னும் பெரிய பெரிய அரசர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வருவார்கள். அப்படியே அவர்களையும் வீழ்த்தினால் கடைசியிலே ராவணன் வருவான். அந்த ராவணனை சந்திக்கலாம், அறிவுரை சொல்லலாம். அறிவுரையை ஏற்காவிட்டால் அங்கே அடித்து போடலாம் என்ற எண்ணத்திலே தான் நான் இருந்தேன். அதனால்தான் நான் கொல்ல வந்தவர்களை வீட்டினேன்னு சொன்னான். அசோகவனத்தை அனுமனாகிய நான் அடைந்தேன். அசோகவனத்தை சேர்த்தால் அரக்கர் வருவார்கள். அரக்கரை அழித்தால் பெரிய அரக்கர்கள் வருவார்கள். படைத்தலைவர்கள் வருவார்கள். அவர்களையும் அழித்தால் ராவணனாகிய நீ வருவாய். உனக்கு புத்தி சொல்லி சீதையை விட்டுவிடச் செய்யலாம். நீ சீதையை விடுக்காவிட்டால் உன்னையும் அழிக்கலாம் என்னும் எண்ணத்தில் தான் இந்த அரக்கரை அழித்தேன் என்று அனுமன் ராவணத்திலே கூறினான். இதை கேட்ட ராவணன் கோபமுற்றான். அருகில் இருந்த அரக்கர்களை நோக்கி இந்த அனுமனை கொல்மின் என்றான். இந்த அனுமன் எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னிடத்திலே இவ்வளவு தீரமாக பேசுவான், என்னையே கொல்வான் என்று சொல்வான். ஆகவே இவனை சும்மா விடக்கூடாது. இந்த வீரர்களே, இந்த அனுமனை இப்போதே கொல்லுங்கள் என்று ஆணையிட்டான். அப்படி கொல்லுங்கள் என்று ஆணையிட்ட போது பக்கத்திலே வந்து கொண்டிருந்தவன் யார்? வேடனன். இவனுக்கு 2 தம்பிகள். யாருக்கு? ராவணனுக்கு. கும்பகர்ணன் ஒரு தம்பி, வேடனன் ஒரு தம்பி. அந்த கும்பகர்ணன் எப்போதும் 6 மாதம் தூங்கிக் கொண்டும் 6 மாதம் வைத்து கொண்டும் இருப்பான். எப்போதும் நீதி நியாயத்தை தன் பக்கம் வைத்து கொண்டு கூடிய வீஷ்ணன் சில அறிவுரைகளை அப்பொழுது கூறிக்கொண்டிருப்பான். உடனே இந்த அனுமனை கொல்லுங்கள் என்று சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த வேடனன் எழுந்தான். அண்ணா, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்றான். என்னும் மாத்திர தீண்டறி நீண்டுக பின்னும் வாழ் ஈட்டனன் சினம் வீங்கினான். உடனே கொல்மின்னன்றனன் கொல்லியர் சேர்தலும் நெல்மின்னன்றனன் வேடமன் நீதியான். அவனை கொல்லுங்கள் என்று சொல்லி ஆணையிட்டான். உடனே ஆணையிட்ட உடனே ஓடி வந்த அந்த அரக்கர்களையெல்லாம் பார்த்து கொஞ்சம் நில்லுங்கள் என்று அமைதிப்படுத்தினான் தம்பியாக விடக்கூடிய வேடனன். உடனே அண்ணனை பார்த்தவன் சொன்னான், 2 கைகளையும் தூக்கி சொன்னான், அண்ணா, ராவணா அண்ணா, யாரை வேண்டுமானாலும் கொல்லலாம், ஆனால் தூதுவனை கொல்லக்கூடாது என்று நீதி சாஸ்திரம் சொல்லுகிறது. தூதுவனை கொல்வது அறமென்று வேடன் ராவணத்திலே கூறினான். தூது வந்தனன் என்ற பின்னும் கோரியோ மலைகள் வல்லாய். ஒருவன் தூதுவனாக வந்திருக்கிறான் என்று சொன்னவல்லாலும் அவனை கொல்லுவது அறமோ? நீ எத்தனை வேதங்களை படித்திருக்கிறாய், எத்தனை நீதி சாஸ்திரங்களை படித்திருக்கிறாய். அப்படி இருந்தும் நீ வந்து கொல்லலாமா? மாதரை கொலை செய்தார்கள் உளரெனும் வந்த தூதரை கொண்டுள்ளார்கள் யாவரே தொல்லை நல்லோர். மாதரை கொன்றாலும் கொல்லலாமே தவிர தூதரை கொல்லக்கூடாது என்று நீதி சாஸ்திரங்கள் சொல்லவில்லையா? ஆகவே எத்தலை உலகம் காக்கும் வெந்த நீ வெற்றோரியவ இத்தலை எய்தினானை கொல்லுதல் இழுக்கும் வந்தான். ஆக எல்லா விதமான உலகங்களையும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை பெற்றிருக்கக்கூடிய வேந்தனாக விளங்கக்கூடிய அண்ணனே, ராவண அண்ணனே, நீ வேற்றோர் ஏவ வேறு ஒருவர் இங்கே தூதுவனாக அனுப்ப இங்கே வந்து உன்னிடத்திலே சேர்ந்து உன்னிடத்திலே தகவல்களை சொல்லி கொண்டிருப்பவனே, கொல்லுதல் நமக்கு இழுக்கமாகவும் இருக்கும். கொல்லுதல் நமக்கு பாவத்தையும் தரும். கொல்லுதல் என்பது பழியை தரும். கொல்லுதல் என்பது அறமாகாது. ஆகவே இந்த அறம் கெட்ட செயலை நீ செய்யாதே. அது மட்டுமல்ல அண்ணா, நம்முடைய தங்கையாக விளங்கக்கூடிய சூர்பனகை அந்த ராமன் மீதும் லக்வன் மீதும் ஆசைப்பட்டு அவளிடத்திலே போய் சென்ற போதும் அல்லது சீதையை கடத்தி கொண்டு வர வேண்டும் என்று அந்த சூர்பனகை விரும்பிய போதும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் நினைத்தால் அந்த சூர்பனகையை கொண்டு விட்டிருக்கலாம். கரனை துடனை
திருசரனை அத்தனையான கோடிக்கணக்கான அறக்களையெல்லாம் கொண்டு குவித்தவர்கள் அந்த சூர்பனையை கொல்லுவது என்ன பெரிய காரியமா? அவளை கொண்டு விட்டு இருக்கலாம் அல்லவா? இருந்தாலும் அவளை கொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் சிறிதாக ஒரு தண்டனை கொடுத்து சிறிதாக ஒரு அங்கத்தை அறுத்து அவர்கள் அனுப்பினார்கள். ஆகவே நாமும் அவர்களைப் போல இளையவள் தன்னை கொல்லாது இருசெவி மூக்கோடு இருந்து விளைவுரை என்று விட்டார் வீரராம். வீரர்கள் என்று சொன்னால் அப்படி இருசெவியை மூக்கோடையும் அருந்து அனுப்பிச்சிட்டாங்களே தவிர அவங்கள கொல்லலை. ஆகவே தூதுவனாக வந்திருக்கக்கூடிய அனுமனை நீ கொல்லக்கூடாது என்று அங்கே கெஞ்சி கேட்டு அரணரை எல்லாம் எடுத்து உரைத்தான் வேடனன். உடனே பார்த்தான் ராவணன். எப்போவுமே நல்ல சொல்கிற தம்பியாச்சே, இவன் நல்ல தம்பியாச்சே, இவனைப் போல ஒரு நல்ல தம்பி நமக்கு கிடைச்சதே பெரிய கஷ்டமாச்சே. எல்லோரும் நான் சொல்வதையெல்லாம் ஆமாம் ஆமாம் என்று சொல்லி ராமன் சாமியாக இருப்பார்கள். ஆனால் என்னுடைய அன்பு தம்பியாக விளங்கக்கூடிய வேடனன் நல்லது கெட்டது எது என்பதை எல்லாம் ஆய்ந்து பார்த்து இது நல்லது இது கெட்டது, ஆகவே இந்த நல்லதை செய் இந்த கெட்டதை செய்யாதே என்றெல்லாம் அறிவுரை சொல்லுவானே. அந்த விதத்திலே இப்போது இந்த அனுமனை கொல்லாதே என்று சொல்லி தூதுவனை கொல்லாதே என்று சொல்லி அவன் இங்கே எனக்கு சொல்லியிருக்கிறான். ஆகவே அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நல்லது உரைத்தாய் நம்பி இவன் நமையே செய்தான். ஆனாலும் கொல்லல் ஒழுகத் போயவரை ஊறிக்குணதை கடிதன்னா தொல்லை வாழை மூலவர சுட்டு நகரை சூழ்போக்கி எல்லை கடக்க விடுமென்கள் என்றார் எடுத்திருந்தார். சரி, நம்முடைய தங்கையை கூட அவங்க கொல்லாமல் ஏதோ ஒரு சிறிய காயத்தை ஏற்படுத்தி அமைச்சாங்க. ஆகவே இவனை கூட நீ சொல்லுவதைப் போல இவனை கொல்லாமல் இவனுக்கு ஒரு சிறிய காயத்தை ஏற்படுத்தி அனுப்பலாம் என்று சொல்லி என்ன செய்தான்? இந்த நகரை இந்த குரங்காக இருக்கக்கூடிய இந்த அனுமனை ஆஞ்சநேயனுடைய வால் பெரிதாக இருக்கிறது, அந்த வாளிலே நன்றாக துணியை சுற்றுங்கள், அதையடுத்து எண்ணெயை ஊற்றுங்கள், அதையடுத்து தீயை வைத்து பற்ற வைத்து இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி ஆணையிட்டான் ராவணன். அப்போது இந்த இடத்தை பிரம்மாஸ்திரத்தினை பிரிப்பு இருக்கும்போது தீடுவது கூடாது என்று கூறி பிரம்மாஸ்திரத்தை விடுவித்தான். பிறகு அரக்கர்கள் கயிறை கொண்டு வந்து அவனை கட்டினார்கள். பிரம்மாஸ்திரத்தை விட்டிருக்கிறோமே, அந்த பாம்பாஸ்திரத்தை இருக்கிற போது நம்ம தீயை வைக்கக்கூடாது என்று சொல்லி அந்த பாம்பாஸ்திரத்தை அந்த பிரம்மாஸ்திரத்தை இப்போதைய நான் விலக்கி விடுகிறேன்னு சொல்லி அந்த பிரம்மாஸ்திரத்தை அவன் விலக்கினான். விலக்கிய பின்னாலே அனுமன் அங்கே தனியாக அந்த கட்டிலிருந்து விலகி இருந்தான். அப்போது என்ன செய்தான்? துணியை கொண்டு வாருங்கள், இவனுடைய காலையும் கையையும் கட்டுங்கள், கட்டிவிட்டு அடுத்து இந்த வாளிலே தீயை இடுங்கள் என்று சொல்லி அங்கே ராவணன் ஆணையிட்டான். அப்படி ஆணையிட்ட போது என்ன ஆனது? இந்திரயத்து அனுமன் உடலிலிருந்து ஐம்படையை நீக்கினான். வேறு பொருத்த கயிறுகளால் அனுமனை கட்டினார்கள். 1,00,000 பேர் அனுமனை கட்டிய கயிற்றை பிடித்து இழுத்து நின்றார்கள். என்ன பண்ணாங்களாம்? கயிறுனால கட்டிடுப்பா, இவன் அடிக்கடி திமிரி போகக்கூடாது, ஆகவே கைகளை கட்டுங்கள், கால்களை கட்டுங்கள், உடல் மீதும் கயிறுகளாலே அங்கே கட்டுங்கள், அடுத்து அவன் வேகமாக செல்ல முடியாதபடி அவனை ஆக்கி விடுங்கள், அடுத்து வாளிலே துணியை சுற்றி நெருப்பை இடுங்கள் என்று சொல்லி அங்கே ராவணன் ஆணையிட்டான். அப்பொழுது என்ன செய்தான்? இவர்கள் உடலை கட்டுகிற போது அனுமனுடைய உடலை கட்டுகிற போது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பருமை அடைய செய்தான். கொஞ்சம் அவன் நடித்த நேரத்திலே நித்த உருவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் ஆஞ்சநேயனாக விளங்கக்கூடிய அனுமன். ஆகவே விஸ்வரூபத்தை 2 முறை ராமன் முன்னிலையும் சீதா முன்னிலையும் எடுத்தவன். ஆகவே அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவனாக இருக்கிற காரணத்தினால் யாருக்கும் தெரியாமல் அப்படியே கொஞ்சமாக படுத்துக்கிட்டே போகிறான். குட்டி யானை மாதிரி இருக்குது, பெரிய யானை மாதிரி போகிறான், அப்புறம் பார்த்தா மலை மாதிரி ஆகிறான், அப்படி பார்த்தா இமயமலை மாதிரி ஆகிறான், இப்படி பார்த்தா பெரிய மலை மாதிரி ஆகிறான். இப்படி இருக்க அவன் பருத்து கொண்டே போகிறான். ஆகவே இப்படி பருத்து கொண்டே போகிறானே, இந்த உடம்பை சுற்றுவதற்கு எவ்வளவு கயிறுகளை நாம் கொண்டு வருவது என்று சொல்லி எல்லோரும் திகைத்தார்கள். அனுமனை கட்ட நாட்டில் உள்ள எல்லா இடங்களிலிருந்தும் கயிறுகள் வரைக்கப்பட்டன. யானை கட்டும் கயிறு, குதிரைகளை கட்டும் கயிறு, தெருவிலே கட்டும் கயிறு, ஊஞ்சலில் இருக்கக்கூடிய கயிறு, எல்லா கயிறுகளும் வரவழைக்கப்பட்டன. எல்லா கயிறுகளையும் கட்டியும் அப்பவும் இடம் மீதம் இருந்து கொண்டே இருக்கிறது. பெண்ணில் செய்யும் மங்களத்தின் பிடித்த கயிறை இடைவழித்த கண்ணின் கண்ட வன்பாசம் எல்லாம் விட்டு கட்டினார். எல்லா கயிறையும் போட்டு கட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கயிறை கொண்டு வாப்பா ராவணன் சொன்னான். இன்னும் உலகத்தில் இந்த இலங்கை மாநிலங்களில் ஒரு கயிறு கூட இல்லைப்பா, இன்னும் இருக்கிற கயிறுலாம் என்ன கயிறு இருக்குதுன்னாக்கா அரக்கரவனுடைய மனைவியுடைய கையில் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி கயிறு ஒன்று தான் இருக்குது. அந்த தாலி கயிறெல்லாம் எட்டாந்தா தான் இங்கே கட்ட முடியுமே தவிர இன்னும் வேறு கயிறே இல்லை. அந்த அளவுக்கு இருந்த கயிறெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொன்னாங்களாம். பெண்ணிற்கு செய்யும் மங்களத்தில் பிடித்த கயிறை இடைவழித்த
கண்ணில் கண்ட வன்பாசம் எல்லாம் விட்டு கட்டினார். ஆக கட்டுண்டவன் போல அனுமன் காட்சியளித்தான். அரக்கர்கள் அனுமனை அங்கே அலைக்கழித்தார்கள். பொய்யை போல் வடிக்கின்ற யோகி போன்றான் போகின்றான். பொய்யை போல் நடிக்கின்ற யோகி இருக்கிறானே, அதே போல் அவன் அப்படியே முதல்ல போகிறானான். யார்? ஆஞ்சநேயர். ராவணன் ஆணைப்படி அனுமன் வாழையிலே அரக்கர்கள் துணிகளை சுற்றி நெய்யிலே எண்ணெயை தோய்த்து தீயை வைத்து குளித்து ஆரவாரம் செய்தார்கள். பேராரவாரம் செய்தார்கள். எந்த நெடு வாழ்க்கை சுற்றி முற்றும் நொய்ந்தார் இதெண்ணை காந்து கடுந்தி குளித்தினார். ஆர்த்தார் அண்டம் கதிகலங்க பார்த்தார் ஓடி ஜானகிக்கும் பகர்ந்தார் அவரும் உருவைத்தாள். வேர்த்தாள் விழுந்தாள் விம்மினாள் விழுந்தாள் அழுதாள் வைத்திருந்தார். அங்கே என்ன பண்ணாங்களா? வாளிலே கட்டி வாளிலே துணியை சுற்றி அங்கே எண்ணெயை ஊற்றி தீயை வைத்தாங்க. அப்படி துயவத்தோ பார்த்தவங்களாம் அந்த சீதா விராட்டிக்கிட்ட போய் சொல்லணும், அவள் வயிறு எரியணும். உங்கள்கிட்ட தூதுவனா வந்தானே, அங்கே கனையாழியை கொடுத்து சூடாமணியை பெற்றானே, அவன் கதி என்ன ஆச்சுன்றது சொல்லணுன்றதுக்காக நேராக அங்கே சீதை இருக்கக்கூடிய அசோகவனத்திற்கு சென்றார்கள் சில அரக்கர்கள். அங்கே போய் அந்த ஜானகியுடைய எதிரிலே போய் அவள் உயிர் பதைக்கும்படியாக இந்த மாதிரி உனக்கு உன்னத்தில் தூதுவனாக வந்தவன் இந்த வாளை கொளுத்தி இங்கே இருந்து அனுப்புகிறார்கள் என்று சொன்ன உடனே அந்த பார்த்தால் அந்த காட்சியை ஓடி ஜானகிக்கும் பகர்ந்தார். அவரும் அந்த சீதை உயிர் வதைத்தாள். வேர்த்தாள் விளந்தாள் விம்மினாள் விழுந்தாள் அழுதாள் வேர்த்தாள். ஐயோ, இப்படி ராமனை பற்றிய செய்தி சொன்னவனுக்கு, சூடாமணியை கொண்டு வந்தவனுக்கு, கனையாழியை கொண்டு வந்து சூடாமணியை வாங்கி சென்றவனுக்கு, இப்படி எல்லா விதமான நன்மைகளும் செய்த ஒரு தூதுவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதே என்று சொல்லி அவள் உடனே என்ன செய்தாள்? அனுமனு குற்றத்தை கேட்டு ஜானகி எரியை சுடாதே என்றாள். உடனே ஜானகிக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் படுத்தவள் சீதையை பாராட்டி அக்னி பகவானை கூப்பிட்டா. அக்னி பகவானே, அவனுடைய உடம்பிலே எந்த இடத்திலே தீ வைத்தாலும் அந்த தீயானது அவனை சுடக்கூடாதுன்னு ஒரு ஆணை போட்டார். தாயே அணைய கருணையான் துணையை ஏதும் தையும் இல்லா நாயே அணைய வல்லரக்கர் நலியை கண்டால் நல்காயோ நீயே உனக்கு ஒரு சான்று நிற்கே தெரியும் கற்பு அதனின் தூயேனின் தொழுகின்றேன் நெறிய அவனை சுடல் என்றாள். கற்பு கரசிகளுக்கு ஒரு மழை என்று சொல்லுவார்கள். ஆகவே நல்ல மன்னனுக்கு ஒரு மழை என்று சொல்லுவார்கள். உத்தமர்களுக்கு ஒரு மழை என்று சொல்லுவார்கள். ஆக அப்படிப்பட்ட உத்தமர்கள், நல்லவர்கள், யோகிகள், ஞானிகள், கற்பு கரசிகள் ஒரு சொன்னால் அந்த சொல் பலிக்கும் என்பார்கள். உள்ளபடியே அக்னிபகவானே, இப்போது நான் சொல்லுகிறேன். நான் உள்ளபடியே கற்பு கரசியாக இருந்தால், நான் தூயவளாக இருந்தால் நான் உன்னை தொழுகின்றேன். எரியே அக்னி பகவானே அவனை தொடக்கூடாது என்றாள். மணல் ஒளிந்தமை கண்டு அனுமன் மகிழ்ந்தான். சொன்ன உடனே அக்னி பகவான் அப்படியே ஒத்துக்கிட்டார். அக்னி பகவான் அங்கே தீயை வன்மையை கொடுமையை காட்டவில்லை. குளித்தத குறிசெல்வாள் என்பது கூறவே அந்த அந்த அனுமனுடைய வாலில் முதல்ல வச்சாங்க. வச்ச உடனே வெம்மை பாய்ந்தது. ஐயோ, சூடாகிறதே என்று நினைத்தானா ஆஞ்சநேயர். உடனே என்னாச்சான்? உடனே குளிர்ந்து போச்சான். அக்குறிசெல்வாள் என்று என்பு கூறவே, அதாவது எலும்பை போய் சுடக்கூடிய அளவுக்கு இருந்துதான். உடனே என்னாச்சான்? இந்த மாதிரி வரம் கேட்ட உடனே அக்னி பகவான் அந்த தீயின்றிய வெம்மையை குறைத்து விட்டான். அங்கே அந்த தீயானது அழிந்து விட்டது. ஆனால் தீ எரிகிறதே தவிர ஆனால் தீயுடைய வெம்மை இல்லை. சொல்லப்போனால் ஐஸ் கட்டி போல அந்த வால் குளிர்ந்து போச்சான். தனகன்பாவை கற்பினால் என்றதென்பான் பெரியதோர் கல்புண்ணான் குளிர்ந்ததை குறிசெல்வாள் என்பு கூறவே அப்படியே குளிர்ந்த உடனே ஜனகன்பாவை கற்பினால் என்றதென்பான் பெரியதோர் கழிப்பினான். ஜனகன் பெற்றெடுத்த மகளாக விளங்கக்கூடிய சீதாவிராட்டியனுடைய கற்பினால் தான் இப்படிப்பட்ட ஒரு நன்மை நமக்கு நடந்தது என்று நினைத்து அங்கே அவன் மகிழ்ந்தானான் ஆஞ்சநேயர். சுற்றியே கயிற்றினோடும் அனுமன் மேல் எழ அரக்கர்கள் கயிறுகளோடு தொங்கினார்கள். 100,000 பேர்கள் விழுந்திருந்தார்கள். கயிறு உடனே அவன் கிளம்பிய உடனே என்னாச்சு? அப்படியே எல்லோரும் பட்டம் விடும்போது அந்த பட்டத்துடைய கயிறு தொங்குவதை போல, ஆயிரக்கணக்கான பட்டங்கள் தொங்குவது போல அங்கே அனுமனுடைய கயிற்றை கட்டினாங்க. உடலில் கயிறை கட்டினாங்களே, அத்தனை பேரும் அப்படியே கயிற்றை பிடிச்சிட்டே இருந்தாங்களே. இவன் அனுமன் மேலே எழுந்தவுடனே 100,000 பேர் அப்படியே மேலே எழுந்தார்கள். கடைசிகளை கீழே விழுந்து இறந்தார்கள். சுற்றியே கயிற்றினோடும் தோன்றுவான் அரவின் சுற்றம் பற்றியே கலின பொலிந்த நண்பு சிம்பினன்பான் இத்தவான் அரக்கர் 100,000 முற்றினார் வளர்ந்தார். புன்னகர் மீதி தன்போர் வாளினை போக விட்டான். என்ன செய்தான்? அவங்கெல்லாம் வீழ்ந்து இறந்தாங்க. தனக்கு உஷ்ணம் ஏற்படுத்தவில்லை. தன்னுடைய வால் குளிர்ந்ததாகவே இருக்கிறது. வால் எரிந்து கொண்டிருக்கிறதே தவிர வால் எந்த விதமான உஷ்ணத்தையோ நெருப்பையோ சுடாமல் குளிர்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வாளை நாம் இலங்கையின் மீது போடுவோம் என்று சொல்லி புன்னகர் மீதி தன்போர் போலினை போக விட்டான். அந்த இளைஞனார் முதல்லாம் தன்னுடைய வாளை நீட்டி
அப்படியே ஒரு மாட மாளிகை கோட கோபுரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுகிட்டே இருக்கலாம். சிவன் கையிலே இருந்து மெருமலை போன்ற வில்லம்பு எப்படி முப்புறங்களை எடுத்ததோ அப்படி அனுமனுடைய வாளியிலே இருந்த தீ இலங்கை எரித்தது. முப்புறங்களை எரித்தார். ஒரு காலத்திலே சிவபெருமான் 3 புறங்களையும் எரித்தார். முப்புறங்கள் எரித்தவன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சிவனே தான் இப்போது ஆஞ்சநேயராக வந்திருக்கிற காரணத்தினால் இவன் என்ன செய்தான், முப்புறங்களை எடுத்ததைப் போல அந்த அனுமன் வாளை இலங்கையின் மீது பல இடங்களிலே செலுத்தினான். இலங்கையானது அங்கே எரிந்தது. துப்புரள் மேழி எண்ணல் மெருவில் குழையத்தோளால் முப்புறத் தெய்த போலே ஒத்ததம் ஊறிப்போர்வால் கல்லரும் மனைகள் தோறும் முறைமுறை தாவி சென்றான். அப்படியே குரங்கு தாவுதுன்னு சொல்லுவாங்களே, என்னடா குரங்கு தாவற மாதிரி தவறாங்களேனுங்களே, அதை போல இவன் தாவி 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 ஒரு மாட மாளிகையாக ஒரு கூட தாவி தாவி செல்கிறான். அப்படி தாவி தாவி செல்கிற போதெல்லாம் அந்த வாளியில் இருக்கக்கூடிய தீயானது ஒவ்வொரு மாட மாளிகையிலும் கூட கோயிலும் பற்றி கொண்டிருக்கிறது. மாருதி வாழை பற்றி கனலையும் கடிசும் உண்டான். மாருதிய வாழை பற்றி அந்த நெருப்பு வாயு பகவானும் நல்லா எரிவூட்டலாம் சொல்லி எல்லா இடங்களிலும் எரிவிட்டு கொண்டிருக்கிறான். இப்படி இருந்து கொண்டிருக்கிற போது இலங்கை எரிந்ததால் கடல் கொதித்தது. இலங்கை எரிந்ததால் கடல் கொதித்தது. மீன்கள் இறந்தன. புகை வானை நோக்கி சென்றது. தேவலோகம் இருண்டது. சோலைகள் கருகின. பறவைகள் கூடுகள் கருகின. ஆயுத கிடங்கள் உருகி எக்கு உருவங்கள் ஆகின. புகையில் வெள்ளையங்கரி கருங்கரியானது. பார்க்கடல் கருங்கடல் ஆனது. வெள்ளை அன்னப்பறவைகள் கருப்பு அன்னங்கள் ஆகியது. அஷ்டதிக்கஜங்கள் ஆகிய வெள்ளை யானைகள் கருப்பு யானைகளாக நிறம் மாறியது. ராவணன் முதலியோர் புஷ்பவிமானத்தில் ஏறி தப்பி ஓடினார்கள் என்கின்ற அளவிலோடு இன்றைய தினத்திலே கதையை முடித்து விட்ட இடத்திலே இருந்து நாளைய தினத்திலே கதையை தொடர்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முனுகை ராமச்சந்திரன். முனுகை ராமச்சந்திரன் ஆகியான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், ராமச்சந்திரன் முனுகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.